அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாஃப் கேஜியில் ரெட் வெல்வெட் டால் கேக்கா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க. மில்க் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர் மில்கை இருக்கலாம். அதோடு ரெட் வெல்வெட் சொல்யூஷன், இது ரெட் வெல்வெட் கேக்கு ரொம்பவே நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் இந்த ரெட் வெல்வெட் சொல்யூஷன். அதனால் நீங்கள் ஜெல் கலர் யூஸ் பண்ணுறதை விட ரெட் வெல்வெட் கேக் பண்ணிங்கன்னா இந்த ரெட் வெல்வெட் சொல்யூஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலரும் கொடுக்கும், நல்ல அரோமாவும் இருக்கும். இது நம்ம பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஹாஃப் கப் மைதானா நான் இங்கே 68 கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே ஹாஃப் கப்பு மைதாக்கு ஹாஃப் கப்பு பேக்கிங் பவுடர். நம்ம பேக்கிங்க்குன்னு எடுக்கும்போது மெஷர்மெண்ட் எல்லாமே ஸ்பூன் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கையில் லெவல் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி லெவல் பண்ணி தான் இப்போ ஹாஃப் கப்புனா ஹாஃப் கப்பை கையில் லெவல் பண்ணி எடுக்கணும். இதோட 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல லம்ப்ஸ் இல்லாமல் இருக்கும். அதாவது மாவு நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஓவர் லம்ப்ஸ் வராது, இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுக்கும்போது. இந்த சலிச்சதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு க்ளீனான பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் ஒரு பார்ட்டிக்கிள் தெரியும். அதை கண்டிப்பான முறையில் ரிமூவ் பண்ணிடுங்க. முட்டையில் நம்ம ஏற்கனவே அந்த முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கும். இந்த ஒயிட் கலரோடு சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கவுச்சி ஸ்மெல் ஓவராக டாமினேட் பண்ணி காட்டும். அதனால முடிஞ்ச வரை இந்த முட்டையோட அந்த ஒயிட் கலர் பார்ட்டிகிள்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஸ்மெல் அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி முட்டை வாங்கும்போது புது முட்டையாக வாங்குங்க. பழைய முட்டை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நாம் எடுக்கிற முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கான்ட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எது யூஸ் பண்ணாலுமே ரூம் டெம்பரேச்சரில் உள்ள திங்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ முட்டையில் உள்ள ஒயிட் பார்ட்டிகிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸு, உங்கள்கிட்ட மில்க் எசன்ஸ் இருந்தால் மில்க் எசன்ஸு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வெண்ணிலா எசன்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே ஒரு 80 கிராம்ஸ் போல் சுகர், கிரானுலேட்டட் சுகர், அது தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுட்டு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணுவோம். கிரானுலேட்டட் சுகர் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அது சைஸில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகாமல் கொஞ்ச நேரத்துலேயே பீட் பண்ணி முடிச்சிடலாம். அதனால தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ணுறோம். நல்லா பீட் பண்ணி ஒரு பேல் எல்லோ கலரில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும் மேலே. அந்த மாதிரி ஸ்டேஜில் சுகரை நம்ம 3 போர்ஷனாக ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுவோம். பீட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா ஸ்லோ ஸ்பீடு, அதாவது நம்பர் 1 ஸ்பீடில் வச்சே பீட் பண்ணுங்கள். எடுத்தவொடனே ஓவராக வச்சு பீட் பண்ண வேண்டாம். நம்பர் 1 ஸ்பீட்லேயே வச்சு நீங்கள் பொறுமையாக பீட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம எக் பீட் பண்ணாலும் சரி, இல்லை க்ரீம் பீட் பண்ணாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற பீட்டர் 250 வாட்ஸுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். நீங்கள் 250 வாட்ஸுக்கு கீழே உள்ள பீட்டர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வராது. இப்போ செகண்ட் பேட்ச் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே 3 பேட்சும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் மாறி நல்லா ஒரு மாதிரி பேல் எல்லோ கலரில் வந்துடும். அந்த மாதிரி நம்ம பீட் பண்ணும்போது நல்லா ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நம்பர் 1 ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணுங்கள். நல்லா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஜஸ்ட்டு ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கை நல்லா மாய்ஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்காண்டி நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம்.
ஆயில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரே பேட்சை வந்து எல்லாத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணாமல் 3 பேட்சை வந்து நம்ம பிரித்து வந்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது வந்து மாவு வந்து கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மில்க் இருக்குல்ல, அதை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா கட் அண்ட் ஃபுல் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஓவர் ப்ரெஷர் கொடுத்து ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஜென்டிலாக வந்து கட் அண்ட் ஃபுல் மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் வெல்வெட் கேக்கில் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வினிகர் வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோம். அந்த வினிகரை வந்து அப்படியே டைரெக்டாக வந்து ஆட் பண்ணாமல் அதை வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து மாற்றிக்கிறணும். மாற்றிட்டு அதோடு வந்து இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இதை ஆட் பண்ணோன்னே நல்லா வந்து பொங்கி வரும். அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து அந்த பேட்டரை கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டணும். சேம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரெட் வெல்வெட்க்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு, இந்த வினிகர். நம்ம ஆட் பண்ணி சேம் அதே மாதிரியே ஜென்டிலாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டணும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டரை வந்து ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க டால் மோல்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதில் வந்து நல்லா டேப் பண்ணி வச்சிடணும். நம்ம டேப் பண்ணதில் பாதி ஏர் பபிள்ஸ் வந்து விட்டுருக்கும். அதை வந்து ஒரு டூத் பிக்கால் நல்லா வந்து அதெல்லாமே வந்து உடச்சி விட்டுறணும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து பேக் ஆகும்போது ஈவனாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே வந்து பபிள்ஸாக வந்து நிற்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். 80 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வந்து 30 to 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காண்டி 1½ கப் வந்துட்டு விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து விப்பிங் க்ரீம் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக வந்து இருக்கணும். ஃப்ரீசரில் வச்சனால அது வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்து நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திங்கன்னா நம்ம வந்து பீட் பண்ணும்போது ஒழுங்காக வராது. விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன் வந்து இந்த க்ரீம் ஆஃப் டார்ட்டர். நம்ம வந்து 3/4 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கோம் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் வந்து க்ரீம் ஆஃப் டார்ட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இதை வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நல்ல ஸ்பீடாக வைக்காமல் நம்பர் 1 ஸ்பீட்லேயே வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கமுத்தி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பவுல்லேருந்து கீழே வந்து விழுகாது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்பேட்சுலா வச்சு லைட்டாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு மாதிரி பபிள்ஸ் இல்லாமல் நல்லா சாஃப்ட் பீக்காக வந்து இருக்கும். பேக் பண்ணி வச்சுருக்க கேக்கை வந்து நம்ம வந்து 3 லேயர்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து அதை வந்து கேக் பேஸில் வந்து விப் பண்ண க்ரீமை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபஸ்ட் லேயர் கேக் வைக்க போகிறோம். நம்ம ஏன் வந்து கீழே கேக் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பேஸை விட்டு விலகி வராமல் இருக்கும். அதுக்காக இதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி எடுத்தோம்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர். இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ. அதே மாதிரி வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் க்ரீம் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் க்ரீம் கோட்டிங் வந்து கொடுத்துர்லாம்.
கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் லேயர் சேம் இதே மாதிரியே செகண்ட் லேயர் வந்து வச்சுட்டு சுகர் சிரப்பால் நம்ம வந்து சோக் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு தேர்ட் லேயர் லாஸ்ட் லேயர் கேக் வச்சு அதையும் வந்து சுகர் சிரப்பால் நல்லா சோக் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணி க்ரம் கோட் கொடுத்து முடிச்சிடலாம். இதில் க்ரம் கோட் கொடுக்கும்போது நம்ம கேக் கொடுக்குற அளவு வந்து க்ரம் கோட் கொடுக்க தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து 1M நாசில் வச்சு ஃப்ளவர்ஸ் தான் போட போகிறோம். அதனால் க்ரம் கோட் வந்து தேவை கிடையாது அவ்வளோவா. அதை வந்து கவனிக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. இந்த டாலை வந்து ரோசெட் மாடல்லையும் பின்ன டாப்பர்ஸ் வச்சும் தான் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த பிங்க் கலருக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 1M நாசில், ஒயிட் கலருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 2D நாசில். இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி பைப்பிங் பண்ணி முடிச்சிடலாம். ஃபுல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டால் வந்து கடையிலே வந்து விற்கிது. அதை வாங்கி ப்ளேஸ் பண்ணிக்கிடலாம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டாலோட ட்ரெஸ் ஏரியாவில் வந்து கொஞ்சோண்டு க்ரீம் கவர் பண்ணிக்கிறேன். க்ரீம் கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக முடிச்சிடலாம். முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டாப்பர்ஸ் வச்சுட்டு அங்கே டெக்கரேஷன் பண்ணி இந்த கேக்கை வந்து ஃபைனலாக வந்து முடித்தாச்சு. கேஜி டால் கேக்கோட ஃபைனல் லுக் வந்து எனக்கு இப்படி தான் இருந்துச்சு.